ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் மூவியை பார்க்க போகிறோம். இந்த கதையை நீங்கள் முழுசாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவியும் கூட. 5 ஸ்டார் மூவினாவே அது உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் படம் கிடையாது, இது ஒரு லைஃப். நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து கதையை முழுசாக கேட்டு முடிச்ச உடனேயுமே உங்கள் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், இதெல்லாம் தாண்டி நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதனால ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு உயிரோட்டமா இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 வருஷத்துல ரிலீஸ் ஆன வேர் த ட்ராக் எண்ட்ஸ்ன்ற ஒரு ஸ்பானிஷ் ஹார்ட் வார்மிங் மூவியை தான் பார்க்க போறோம். கதையுடைய ஆரம்பத்தில் ஒரு டவுன்ல இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி போக ஆரம்பிக்குது. சடனாக அந்த டவுன்ல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக. அந்த பொண்ணு கூடவே ஒரு டாகும் ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியா அந்த ட்ரெயின் கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் அவங்களால பிடிக்க முடியல. அப்படியே அது வேகமா போகுது. ஸோ அந்த குட்டி பொண்ணு அங்கேயே நின்றுடுறா, மூச்சு வாங்குது. ஆனால் அந்த டாக் விடாம அந்த ட்ரெயின் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த ட்ரெயின்ல ஒரு குட்டி பையன் இருக்கான். அப்படியே ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த பையன். ஸோ அந்த பையனோட பேரு கேல். ஏன் இந்த பையன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த டவுனை விட்டு போகணும்? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேல் இந்த டவுனுக்கு வந்த டைமுக்கு அப்படியே கதை போகுது. அதோட இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய பேரையும் போடுறாங்க, வேர் த ட்ராக் எண்ட்ஸ். ஸோ இந்த கேல்ன்ற பையன் யாருன்னா ஒரு நாடோடி கும்பலை சேர்ந்த பையன். கேலுடைய அப்பா வந்து இந்த ரயில்வே ட்ராக் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை செய்யற ஒரு ஒர்க்கர் தான். ஸோ ரயில்வே ட்ராக்கை வந்து ஒரே இடத்துல எல்லாம் போட மாட்டாங்க. ஒரு டவுன்ல ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் முடிகிற வரைக்கும் அந்த ட்ராக்கை போடுவாங்க. அது வரைக்கும் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த டவுன்லயே தங்குவாங்க. அடுத்தது வேற டவுனுக்கு போவாங்க. இப்படியே 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேற வேற டவுன். ஒரு நாடோடி வாழ்க்கைய வாழ்ற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவன் தான் இந்த கேல். ஸோ இப்போ இவங்க ஒரு டவுனுக்கு வந்திருக்காங்க. 6 மாசம் இந்த டவுன்ல தான் வேலை செய்ய போறாங்க. நம்ம கேலும் இந்த டவுன்ல தான் இருக்கணுமே. ஸோ இந்த டவுன்ல நமக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களான்னு அங்க இருக்கிற ஒரு 3 பசங்களை போய் பார்க்கறாரு. அந்த பசங்க அப்படியே நடந்து ஒரு ஏரி கிட்ட போறாங்க. ஸோ அந்த 3 பசங்கள்ல ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட பேரு வெலரியா. அப்புறம் ஹைட்டா ஒருத்தர் இருப்பான், அவனோட பேரு சீக்கோ. அப்புறம் இன்னொரு பயபுள்ள இருக்கும், அவனோட பேரு டியூர்டோ. இவங்க 3 பேருமே நம்ம கேலை கூட்டிட்டு இங்க பாடுறா, நீ எங்களோட ஃப்ரெண்ட்ஸா ஆகணும் அப்படின்னா நான் அவங்க சொல்ற ஒரு டெஸ்ட்டை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல நடந்து போறாங்க. சடனா பார்த்தா ஏரிக்கு நடுவுல ஏதோ ஒரு இறந்து போன உடம்பு இருக்கு. ஸோ இந்த சீக்கோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு கேல், நீ போயிட்டு அந்த உடம்ப தொட்டுட்டு வரணும், அப்பதான் நீ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல. கேலும் அப்படியே தண்ணியில இறங்கி ஒரு குச்சி எடுத்து அந்த உடம்ப தொட. இங்க அந்த பசங்க கேலை பயம்புறுத்தணும்னு இவங்க பயந்த மாதிரி தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ நம்ம கேலும் எதுக்கு இவங்க போறாங்க அப்படின்னு மெதுவா வரும்போது தான் அங்க ஒரு டாக் இருக்கு. சோ கேலோ அந்த டாகை பார்த்து, ஓ இறந்து போயிருக்காரு, அவரோட நாய் தான் நீயா, உனக்கு யாருமே இல்லையா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு தடவி கொடுக்க அந்த டாகும் நம்ம கேல் மேல பாசமா இருக்கு. சோ பயந்து ஓடினாங்கல்ல 3 பேரு, அந்த பசங்க ஒரு லேடியை கூட்டிட்டு வராங்க. அவங்க தான் இந்த டவுனுடைய டீச்சர். சோ இந்த மாதிரி ஏரியில ஒரு உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்ல டீச்சரும் வந்து பாக்குறாங்க. நம்ம கேலும் டாகோட இருக்காரு, சீக்கிரம் வா பையா அப்படின்னு கூப்பிட்டு டீச்சர் பசங்களை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ அந்த உடம்பு யாரோடது என்ன ஏதுன்னு போலீஸ் பார்த்துப்பாங்க. இந்த விஷயத்த டீச்சர் சொல்லிக்கிட்டே அப்படியே நம்ம கேலை பார்த்து, ஆமா நீ எத்தனாவது படிக்கிற அப்படின்னு கேட்க, நான் ஸ்கூலுக்கெல்லாம் போனதே இல்லையே. என்னது போனதே இல்லையா? ஒவ்வொரு பசங்களும் கண்டிப்பா படிக்கணும் தெரியுமா, வா நான் உன் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு டீச்சர் கேலை கூட்டிட்டு கேலுடைய அப்பாவையும் அம்மாவையும் பாக்குறதுக்கு போறாங்க. சோ கேலுடைய அப்பா வந்து அந்த ரயில்வே ட்ராக் போடுற வேலையை தான் செய்யறாரு. டவுனுக்கு வெளியே ரயில்வே ட்ராக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ட்ரெயின் ஒன்று இருக்கும். அந்த ட்ரெயின் தான் இங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் உடைய வீடு. நம்ம கேலுடைய வீடும் ட்ரெயின்குள்ள தான் இருக்கு. சோ டீச்சரும் கேலுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து, பையன் ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு போகாம இருக்கான் அப்படின்னு கேட்க, டீச்சர் எனக்கும் இவன் ஸ்கூலுக்குலாம் போகணும், 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணும் எழுதணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா என்ன பண்றது, என் வேலை அப்படி இருக்கு. ஒவ்வொரு 6 மாசமும் ஒவ்வொரு ஊரா நாங்க போய்கிட்டு இருக்கோம், எப்படி இவனை படிக்க வைக்கிறது? உடனே டீச்சரும், சார் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே எதுக்காக? உங்க பையன் நல்லா இருக்கணும்னு தானே. உங்க பையன் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் ஒரு டீச்சர் தான். நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு இவனை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க போறீங்களோ போலையோ அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்.
இருக்கலாம், ஆனா இப்ப இவன் நல்லா படிக்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. கேலும் ஐயோ நான் ஸ்கூலுக்குலாம் வரல, நான் இப்படியே இருந்துடுறேன், அதோட எனக்கு டாக் வேற கிடைச்சிருக்கு, அது கூட ஜாலியா சேர்ந்து விளையாடுவேன். உடனே கேலுடைய அப்பாவும் கேல் டாக்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, இரும்பிக்கிட்டே இருக்காங்க, இதுல டாக வேற நம்ம பாத்துக்கணுமா, அம்மாவும் நமக்கு நாயெல்லாம் வேணாம் கண்ணா அப்படின்னு கேல் கிட்ட சொல்ல கேல் அப்படியே சோகமாயிடுறான். உடனே டீச்சரும் கேல் வேணும்னா அந்த டாகை வளர்த்துக்கிட்டுமே, அந்த டாக் ஸ்கூல்லயே தங்கிக்கிட்டும், அதுக்கு சாப்பாடு செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், ஆனா கேல் நீ தினமும் ஸ்கூலுக்கு வந்தாதான் இந்த உதவியை நான் பண்ணுவேன் அப்படின்னு டீச்சர் சொல்ல ஓகே ஓகே நான் தினமும் ஸ்கூலுக்கு வரேன், எனக்கு டாக் கிடைச்சிருச்சு ஜாலின்னு அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாளே கேலு ஸ்கூலுக்கு போறாரு, பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு, கூடவே அந்த டாகும் வருது. அங்க அந்த குட்டி பொண்ணு வெலரியாவும் வராங்க. என்ன டாக் நீ ஸ்கூலுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமா ஆமா சரி என்னோட கிளாஸ் எங்க இருக்கு? எது கிளாஸா? மொத்த ஸ்கூலே இந்த ஒரே தகர டப்பா பில்டிங் தான் அப்படின்னு வெலரியா சொல்றாங்க. சோ நம்ம டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க தங்கறது, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது எல்லாமே இந்த ஒரே இடம் தான். சோ பசங்களும் உள்ள வராங்க, டீச்சர் இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ டீச்சரும் நம்ம கேல் பக்கத்துல வந்து ஒரு புக்கை காமிச்சு இதுல என்ன போட்டுக்குது படி அப்படின்னு கேட்க கேலுக்கு சுத்தமா படிக்கவே தெரியல. சோ டீச்சரும் கேல் ஸ்கூல் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்து என்கிட்ட படிக்க கத்துக்கணும் ஓகேவா? ஆனா நம்ம கேலுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. சோ ஸ்கூல் முடியுது, கேல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல அந்த ஹைட்டா சீக்கோன்ற ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையனுடைய அப்பாவும் அம்மா வந்து ஒரு பெரிய லேண்ட் லார்ட்ஸ், அதாவது பெரிய விவசாயம் நல்லா வச்சிருக்கிறவங்க கிட்ட கூலி ஆளுங்களா வேலை செய்யறாங்க. இந்த விஷயம் அந்த பையனுக்கு பிடிக்காது. அந்த பையனோட ஆசையே என்ன அப்படின்னா, நான் மேல நீ கீழே அப்படின்ற பிரிவினையே இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். அவரை டியூர்டோன் ஒரு பையன் இருப்பான்ல, அவனுக்கு ட்ரெயின் மாஸ்டரா ஆகணுமா, இந்த உலகம் ஃபுல்லா ட்ரெயின்லயே சுத்தணும்னு ஆசையா. வெலரியாவுக்கு வந்து இந்த டவுன்லயே ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஆசை. அப்புறம் வெலரியா நம்ம கேலை பார்த்து உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்க எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்க ஒவ்வொரு ஊரா போய்கிட்டே இருப்போம், எனக்கு ஆசைலாம் எதுவும் இல்லை எப்படின்னு கேலும் சொல்றாரு. ஸோ அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு டீச்சர் வர சொன்னாங்கல்ல அகைன், அதனால கேலு டீச்சர் கிட்ட போகும் பொழுது டீச்சர் கேலை உட்கார வச்சு இந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னு படின்னு ஒரு புக்கை கொடுக்குறாங்க. கேலும் படிக்க ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா அவருக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் தெரியுமே தவிர சேர்த்து படிக்க தெரியல. அது வந்து இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிருங்க. உடனே டீச்சர் எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கற? ஏன்னா எனக்கு படிக்க தெரியல, படிக்க தெரியலன்னா படிக்க ட்ரை பண்ணு, மன்னிப்பெல்லாம் கேட்காத. ஆனா டீச்சர் இப்ப நான் படிச்சு என்ன ஆக போகுது? என்னடா இப்படி கேட்கற? உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு பாத்தியா? அந்த கஷ்டம் நீயும் படக்கூடாதுல்ல. உடனே கேலும் யார் சொன்னது எங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னு? எங்க அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாரு நான் ஹாப்பியா இருக்கேன், கஷ்டமே படலன்னு. நீங்க போய் சொல்றீங்க எங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னு. சோ டீச்சரும் கடுப்பாக்குறாங்க. இங்க பாடுறா கேல், என் டைமை வேஸ்ட் பண்ணாத, உனக்கு படிக்க பிடிக்கும் அப்படின்னா படி, இல்லனா கிளம்பு. சரி நான் கிளம்புறேன் டீச்சர் அப்படின்னு அந்த பையன் எழுந்து சரசரன்னு போக ஆரம்பிக்கிறான். உடனே டீச்சரும் டே கேல் ஒரு நிமிஷம் இங்க பாத்தியா அப்படின்னு டீச்சர் ஒரு காமிக்ஸை காட்டுறாங்க. ஐ காமிக்ஸ் அப்படின்னு அந்த பையன் வாங்க வரான். டே உனக்கு தான் படிக்க தெரியாது, எதுக்கு காமிக்ஸை வாங்குற? அதுல பொம்மைலாம் சூப்பர் சூப்பரா இருக்கும், அதை பாப்பேன்ல. ஓ அப்படியா, என்கிட்ட நிறைய காமிக்ஸ் இருக்கு, நான் அதை உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதில் நீ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து படிக்க ட்ரை பண்ணணும் ஓகேவா? கேலுக்கும் காமிக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி புக்கை வாங்கிக்கிட்டு ஆள் அங்க இருந்து போறாரு. இந்த நேரத்துல இந்த டவுன்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு சிட்டில ஒரு எஜுகேஷன் ஆபீஸ் ஒன்று இருக்கு. அந்த ஆபீஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கிற பழைய பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணி புது ஸ்கூல் சிஸ்டமா ஓபன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்றாங்க. சோ அதுக்காக ஒரு ஆபீசர் ஒருத்தர், அவரோட பேரு ஹியூகோ. சோ அவர்கிட்ட அந்த பழைய பிரைவேட் ஸ்கூல்ஸோடைய லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹியூகோவுடைய வேலை ஒவ்வொரு ஸ்கூலாக போயிட்டு இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்காக அந்த ஹியூகோவும் ரெடி ஆகுறாரு. இந்த நேரத்தில் நம்ம கேல் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் கஷ்டப்படுறீங்களாப்பா? யாரா அவங்ககிட்ட அப்படி சொன்னது? அப்பா கஷ்டம்லாம் படலை, வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவரோட பையன்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது, கேல் ஸ்கூலுக்கு போக டீச்சரும் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேல் அதெல்லாம் கவனிக்காம எதையோ ஒன்று கிறுக்க, ஏன்டா டே கேலு உசுரை கொடுத்து இங்கே நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ மாட்டு கிறுக்கிக்கிட்டு இருக்கல, எங்க பாருங்க பசங்களா அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு டீச்சர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் பண்ண சொல்றாங்க. ஒரு பசங்களை ஏதாவது ஒரு பழங்கள் கொண்டு வாங்கன்றாங்க, இன்னொருத்தவங்களை ஏதாவது ஒரு இலைய பறிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம கேலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வாரம் நீ வரும் பொழுது ஏதாவது பூச்சியை பிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல, கேலும் அடுத்த வாரம் தானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் முடிஞ்ச உடனே ஜாலியா வெளியே போறாங்க. நம்ம கேல் வந்து கிளாஸை முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் அவரோட டாக் இருக்குல்ல, அது வெளியே தான் வெயிட் பண்ணும். வெளியே வந்த உடனே கேலும் டாக் கூட ஜாலியா விளையாடுவாரு. ஏய் சிட் பண்ணு சிட் அப்படின்னு சொன்னாலும் அந்த டாக் உட்கார மாட்டேங்குது. உடனே அந்த ஹைட்டா இருக்கிற சீக்கோ, டேய் நீ சொல்றத உன் டாகே கேட்கவே மாட்டேங்குது, ஒருவேளை நீ மாஸ்டர் கிடையாது போல, நான்லாம் எவ்வளவு பெரிய மாஸ்டர் தெரியுமா அப்படின்னு சீக்கோ சொல்ல, பக்கத்துல வெலேரியா, எது நீ மாஸ்டரா? உனக்கு ஸ்விம்மிங்கே பண்ண தெரியாது, நீ எப்படி மாஸ்டரு? யார் சொன்னது நான்லாம் ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சீக்கோ சொல்ல, உடனே நம்ம கேலும் உன்னை விட நான் செமையா ஸ்விம்மிங் பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி வருது.
வந்துடுது. ஸோ பக்கத்துலயே ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஸ்விம்மிங் போட்டி. அக்கறையை யாரு ஃபர்ஸ்ட் தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ பேண்ட் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு சீக்கோவும் கேலும் ரெடியா இருக்காங்க. அப்படியே தண்ணியில எகிரி குதிச்சு வேகமா நீந்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சீக்கோ பயவுள்ள நம்ம கேலுடைய காலை பிடிச்சி இழுத்துட்டு ஏமாத்தி அந்த ரேஸ்ல வின் பண்ணிடுறாரு. கடுப்பான கேலும் நீ ஏமாத்திட்ட, இதெல்லாம் நியாயமே கிடையாது தெரியுமா அப்படின்னு தண்ணியில உட்காந்துக்கிட்டே பேசும் பொழுது அப்ப தண்ணியில ஏதோ ஒரு மீன் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை நம்ம கேல் பாக்குறாரு. அப்புறம் அதை கண்டுக்காம சரி இங்க இருந்து போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது கேலுடைய அந்த டாக் இருக்கே அது ஒரு பெரிய வேலையை பாக்குது. நம்ம கேலுடைய பேண்ட்டை கடிச்சு தூக்கிக்கிட்டு வேகமா ஓடுது. ஐயோ என் பேண்ட் நில்லு அப்படின்னு பயபுள்ள ஜெட்டியோடவே வீடு வரைக்குமே ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இத கேலுடைய அம்மாவும் பாக்குறாங்க. என்னடா ஜெட்டியோட ஓடி வந்துகிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாய் தாமா அப்படின்னு சொல்ல அந்த டாகும் ஓரமா கேலுடைய பேண்ட் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. நம்ம கேலு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அகைன் நம்ம டீச்சர் கிட்ட போயிட்டு படிக்க கத்துக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து கூட்டி கூட்டி அந்த வார்த்தையை நம்ம கேல்னால படிக்க முடியுது. டீச்சரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா கேல், நீ தொடர்ந்து முயற்சி பண்ண அப்படின்னா உன்னால எதையும் பண்ண முடியும். ஸோ நம்ம கேலுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. இந்த நேரத்தில் சிட்டில ஒரு ஆஃபீஸர் இருந்தார்ல ஹியூகோன்னு, அவர் வந்து அந்த பிரைவேட் ஸ்கூல் அட்ரஸ் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூலா வராரு. அவங்க கிட்ட நடக்கிற விஷயங்களெல்லாம் சொல்ல எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஆளுங்களும் ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்க அரசாங்கம் ஈஸியா சொல்லிடும் ஸ்கூலை மூடிடுங்க அப்படின்னு. ஆனா இங்க படிக்கிறவங்க எல்லாம் ஏழை குழந்தைங்க, இவங்க படிப்புக்கு எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த புது சட்டத்துக்கு எல்லாருமே எதிராக தான் இருக்காங்க. ஆனா ஹியூகோன்றவர் ஜஸ்ட் தகவலை சொல்ல வந்தவர் தான். இவரை போட்டு எல்லாரும் திட்டுறாங்க, வெளியே எழுந்து போங்க அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹியூகோ வந்து கடுப்பாகிறாரு. ஏன்டா அந்த வேலையை செய்யறோம் அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்துல நம்ம கேலு டீச்சர் கிட்ட படிக்க படிக்க அவங்க கொடுத்தாங்கள காமிக் புக், அதுல வெறும் பொம்மையை தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு ஆளு. ஆனா இப்ப அந்த காமிக் புக்கையே முழுசா டீச்சர் முன்னாடி படிச்சு காட்டுறாரு. கேல், நீ உண்மையிலேயே அசத்திட்ட தெரியுமா? சரி இப்ப சொல்லு, படிக்கிறது எப்படி இருக்கு? படிக்கிறது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு டீச்சர். சரி நீ படிச்சு பெரிய ஆளாகி என்ன பண்ண போற? எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் அதை பத்தி யோசிச்சதே இல்ல. உடனே டீச்சர் கேலை பார்த்து, நல்லா கேட்டுக்கோ கேல், நீ என்ன ஆகணும்னு உன் மனசார நினைக்கிறியோ அதுவாதான் நீ கண்டிப்பா ஆவ. உடனே கேலும், டீச்சர் நீங்க எப்பயில இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க? இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு படிச்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்க டீச்சர் இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா கேல், எனக்கு ஒரு நோய் இருக்கு கண்ணுக்குள்ள. என்னோட கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கலாயிக்கிட்டே வருது. சீக்கிரமாவே என் கண் பார்வை போய் என்னால படிக்க முடியாம போயிடும். டீச்சர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒருவேளை உங்களால படிக்க முடியல அப்படின்னா நான் தான் இப்ப படிக்க கத்துக்கிட்டேன்ல, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் படிச்சு சொல்லுவேன். இதை கேட்ட டீச்சரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேல், உனக்கு தெரியுமா, என்னுடைய ஹஸ்பண்டும் என்னோட பையனும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. உன்னை பாக்குறதுக்கு என்னோட பையன் மாதிரியே இருக்கு. நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் கேல்னு இன்னொரு காமிக் புக்கை எடுத்து கொடுக்குறாங்க. கேலும் அதை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போவாருன்னு பார்த்தா டக்குன்னு நின்னு, டீச்சர் நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறேன்னு, என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லு கேல், நான் உங்களை மாதிரியே ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேல் சொல்லிட்டு நடந்து போக இதை பாக்குற டீச்சர் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. சோ நம்ம கேல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் பொழுது இந்த டவுனுக்கு சர்க்கஸ்காரங்க வர போறாங்களாம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அவங்க வருவாங்க. அந்த குட்டி பொண்ணு வெள்ளரியா இருக்கால, அந்த பொண்ணுக்கு சர்க்கஸை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா சர்க்கஸோடைய டிக்கெட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு இவங்க யாருக்கும் எதுவும் புரியல. அவதான் ஹைட்டா இருக்கிற சீக்கோ ஒரு ஐடியா சொல்றாரு. நம்ம கேலையும் டியூட்டோவையும் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அதான் இந்த டவுன்ல லேண்ட் லார்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து மத்த மக்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய இடத்துக்குள்ள போய் அவங்க சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாடெல்லாம் திருடி கொண்டு வராங்க. இது அங்க இருக்கிற ஒரு பாட்டி பார்த்துட்டு கத்துறாங்க. அந்த லேண்ட் லார்ட்ஸும் கையில கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு திருடனை பிடிக்கலான்னு வராங்க. பார்த்தா எல்லாமே சின்ன பசங்க. இவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இந்த சீக்கோவுக்கு என்னன்னா, நம்மலாம் கேவலம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அந்த லேண்ட் லார்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி தான் அவங்க வீட்டுல போய் நம்ம திருடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் வந்து நம்ம கேலுக்கும் டியூட்டோவுக்கும் பிடிக்கல. அவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம கேலு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அம்மாவும், டேய் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் இருக்குன்னு என்ன ஞாபகப்படுத்த சொன்னியடா, அசைன்மெண்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, ஐயோ அதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு கேல் அவரோட டாக கூட்டிட்டு கையில ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு ஆளு. ஏன்னா கேலு ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஏதாவது ஒரு பூச்சியை பிடிச்சி கொண்டு வரணும். பயபுள்ளையும் பூச்சியை பிடிக்க ட்ரை பண்றாரு, சுத்தமா முடியல. நேரா ஒரு பசுமாடு கிட்ட போயிட்டு தம்மா துண்டு பாட்டில ஓபன் பண்ணி, ஏ பசுமாடு இந்த டப்பாக்குள்ள போ, உள்ள போன்னு சொல்றேன்ல அப்படின்னு அந்த தம்மா துண்டு பாட்டிலுக்குள்ள பசுமாட போ சொன்னா எப்படி போகும் அது? ஐயோ நம்ம எப்படியாவது அசைன்மெண்ட்டை பண்ணியே ஆகணுமே அப்படின்னும் பொழுதுதான் இந்த ஸ்விம்மிங் ரேஸ் பண்ணிருப்பாங்கல்ல ஒரு தண்ணில, அந்த தண்ணில கூட மீன் மாதிரி ஒண்ணு இருந்திருக்குமே, அதை பிடிச்சு கொண்டு போகலான்னு வேற வழி இல்லாம நம்ம கேலு அதை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூல்ல எல்லா பசங்களும் வந்துட்டாங்க. ஆனா அந்த சீக்கோன்ற ஹைட்டான பையன் மட்டும் வரவே இல்லை. சோ டீச்சரும் எல்லாருடைய அசைன்மெண்ட்டையும் பாக்குறாங்க. ஒருத்தன் பட்டாம்பூச்சி எல்லாம் கொண்டு வந்திருக்கான். நம்ம கேல் கிட்ட நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க கேலும் காட்டுறாரு. அது ஆக்சுவலா ஒரு சாலமெண்டரா. இந்த சாலமெண்டர் பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பசங்களா? எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஈஸியா அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு உயிரினம் இதுதான். தண்ணில இருக்கும் பொழுது மீன் மாதிரியே இருக்கும். தரையில வந்ததுக்கு அப்புறம் கால்லாம் முளைச்சி தரையில வாழ்ற மிருகம் மாதிரியே மாறிடும். அதுக்கு
காரணம் என்னன்னா அந்த உயிரினத்துடைய வில் பவர் தான். சோ நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன கனவு காண்றீங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு டீச்சர் பசங்களுக்கு சொல்றாங்க. சோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேலும் டியூர்டோவும் எப்படியாவது அந்த சர்க்கஸ் உடைய டிக்கெட்டை நம்ம வாங்கியே ஆகணும்டா. ஏன்னா வெலரியா அந்த சர்க்கஸுக்கு எப்படியாவது போகணும்னு நினைக்கிறா. நானும் கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சிருக்கேன் என் உண்டியல்ல அப்படின்னு கேலும் சொல்றாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர் சேர்த்து வச்சிருந்த அந்த சில்லறையெல்லாம் எண்ணி பார்த்து டிக்கெட்டை எப்படியாவது நாளைக்கு நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது தான் கேலோடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஆச்சு, ரொம்ப சோகமா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லம்மா, இந்த ஸ்டேஷனை நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போறோம், அடுத்தது வேலை இல்லாத மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த ரயில்வே ரோட போறதுக்கு ஏதோ மிஷின்லாம் வரப்போகுதா, அதை யூஸ் பண்ண போறாங்களாம். இதுக்கப்புறம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு வேலையே கிடையாதான். என்னங்க சொல்றீங்க? திடீர்னு இப்படி சொன்னா நம்ம பொழைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நீங்க செய்யற வேலை எவ்வளவு கஷ்டமானது. தினமும் வீட்டுக்கு வந்து உடம்பு வலியில துடிச்சு போறீங்களே நீங்க. ஏய் சத்தம் போட்டு பேசாத, உள்ள பையனை கேட்டுற போது. கேட்டா என்னங்க, நம்ம கஷ்டத்தை அவனுக்கு சொல்லி தானே நம்ம வளர்க்கணும். நீ சொல்றதும் சரிதாமா, நம்ம கஷ்டத்தை எதுக்கு நம்ம பையன் கிட்ட சொல்லி அவனை கஷ்டப்படுத்தணும்? என் கஷ்டம் என்னோடவே போகட்டும், என் பையன் எப்படியாவது நல்லா படிச்சு பெரிய ஆளானா போதும், அதுக்காக நான் எவ்வளவு வலிய வேணாலும் தாங்கிப்பேன் அப்படின்னு அப்பா கஷ்டப்பட்டு பேசுறத நம்ம கேல் உள்ள இருந்து கேட்டு கேல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு கேல் இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. நைட்டு அப்பாவும் அம்மாவும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த சர்க்கஸ்க்கு டிக்கெட் வாங்கலான்னு சேர்த்து வச்சிருந்தாருல சில்லற, அது எல்லாத்தையும் ஒரு துணியில போட்டு ஒரு லெட்டரையும் எழுதி அப்பா அம்மா படுத்துக்கிட்டு இருக்கிற பெட்டுக்கு அடியில கேல் வச்சுட்டு கேல் தூங்குறதுக்கு போயிடுறாரு. நடுராத்திரியில அப்பா எழுந்து கீழே என்னமோ தட்டுதுன்னு பார்த்தா நிறைய சில்லற காயின்னு அதுல நம்ம கேல் எழுதின ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அப்பாவுக்கு வந்து அதுல என்ன எழுதிருக்குன்னு படிக்க தெரியல. அதனால அடுத்த நாள் வேலைக்கு போறாரு. அங்க வேலை செய்யற ஒர்க்கர் கிட்ட இதுல என்ன போட்டிருக்குன்னு படிச்சு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க அவரும் படிக்கிறாரு. அப்பா உங்க கஷ்டத்தை நான் இப்பதான்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க தான்ப்பா என் ஹீரோ அப்படின்னு போட்டிருக்கு. இதை கேட்ட உடனே அப்பாவோட மனசு ஒரு மாதிரி ஆகுது, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்க நம்ம கேலும் வெலரியா கிட்ட போயிட்டு நம்ம அந்த சர்க்கஸுக்கு போகலாம் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா நம்மளால போக முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல வெலரியாவுக்கும் சர்க்கஸை விடவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. ஸோ அப்படியே அவங்க ஜாலியா இருக்கும் பொழுது அந்த சீக்கோ பையபுல வராரு. என்ன சர்க்கஸுக்கு போகலாமா அப்படின்னு டிக்கெட் எல்லாம் கொடுக்க இவங்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஸோ ஜாலியா போயிட்டு அந்த சர்க்கஸ் ஷோவை பாக்குறாங்க. ஸோ அந்த டிக்கெட் எடுக்க காசுலாம் சீக்கோவுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அந்த பெரிய லேண்ட் லாட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட இடத்துக்கு போயிட்டு பொருளை ஆட்டைய போட்டு விற்கிற இந்த தப்பான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சீக்கோ. ஏன்னா சீக்கோவுக்கு வந்து ஒரு கோவம் அந்த லேண்ட் லாட்ஸ் மேல, நாங்களாம் என்ன கேவலமானவங்களா அப்படின்னு பழி வாங்குறதுக்காக இந்த விஷயங்களை பண்றாரு. அந்த சர்க்கஸை முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்பொழுது அந்த லேண்ட்லார்ட் ஆளுங்க வந்து தோ இவன் தான் வீட்டுக்கு வந்து திருடினா அப்படின்னு சொல்லி சீக்கோவை திறத்துக்கிட்டே போறாங்க. அவரை பிடிச்சி செமையா அடிச்சு ஜெயிலையும் போடுறாங்க. அந்த மாதிரி சீக்கோவை ஜெயில போட்டாங்கல்ல, அந்த டவுன்ல இருக்கிற யாருமே கவலைப்படவே இல்லை. ஏன்னா சீக்கோ வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து வந்தவர். இவனை மாதிரி இடத்துல இருந்து வர ஆளுங்கெல்லாம் திருட தானே செய்வானுங்க, இவனுங்க ஃபுல்லாவே அப்படித்தானே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்னா அவங்க இந்த திருட்டு வேலை செய்யறவங்க, தப்பான வேலை செய்யறவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சீக்கோ சின்ன பையன் இருந்தாலும் அவனை ஜெயில போட்டு வைக்கிறாங்க. சீக்கோவை பார்க்கணும்னு நம்ம கேலும் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டு சீக்கோவை பார்க்கறாரு. சீக்கோவை செம்மையா அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம கேலும் சீக்கோ கிட்ட உன்னோட கோவம் எனக்கு புரியுது சீக்கோ, அவங்களாம் நமக்கு மேல நம்மலாம் அவங்களுக்கு கீழே அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க அப்படின்னு நினைச்சா அது உண்மை ஆயிடாது சீக்கோ. உடனே சீக்கோவும் உனக்கு தெரியாதரா கேல், என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க தெரியுமா, நாங்களும் அவங்கள மாதிரி மனுஷங்க தானே, நாங்க எந்த இடத்துல குறைஞ்சு போயிட்டோம், அதான் அவங்கள பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சீக்கோ சொல்ல உடனே கேலும் நீ அவங்கள பழி வாங்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா, நல்லா படிக்கணும், நம்ம டீச்சர் சொல்லுவாங்க நம்ம என்னவாகணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா அதுவாதான் ஆகும்னு, அதனால நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகு, இந்த லேண்ட் லார்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து கையை கட்டி நிக்கணும், அதுதான் உண்மையா பழி வாங்குறதே அப்படின்னு கேல் சொல்லி புக்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சீக்கோவுக்கும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணுது. கேலை பார்த்தும் எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சீக்கோ சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம கேல் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது கேலோடைய அப்பா வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கேல், அவ்வளவுதான் வேலை சீக்கிரமாவே முடிய போகுது, நாங்க செய்யற வேலைக்கும் மிஷின் வந்துரும், இனிமே என்னால இந்த வேலை செய்ய முடியாது, அதனால அப்படின்னு அப்பா இழுக்கும் பொழுது என்னப்பா சொல்றீங்க, நம்ம இந்த ஊரை விட்டு போக போறோமா, ப்ளீஸ் பா, இந்த ஊரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் டீச்சர் இவங்க யாரையும் விட்டு வரதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. உடனே அம்மாவும் டேய் இருடா அப்பா முழுசா சொல்லி முடிக்கட்டும், அதாவது என்னன்னா கேல், அப்பா அந்த வேலையை விட்டுட்டு இங்கேயே ஏதாவது வேலை செய்யலான்னு இருக்கேன், இந்த டவுன்லயே ஒரு வீடை பார்த்து இங்கேயே நம்ம இருக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே கேலுக்கு அவ்வளவு சந்தோஷம். டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே ஓடி இந்த விஷயத்த ஊரு ஃபுல்லா சொல்றாரு. அந்த சர்க்கஸ்காரங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இங்க வருவாங்க, அவங்க இங்க இருந்து கிளம்பி போகும்போது ஏதோ கார் பிரச்சனை போல ரோட்ல நின்னுகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு சர்க்கஸ் மேடம் நான் இந்த ஊர்லயே தான் இருக்க போறேன், அடுத்த வருஷம் நீங்க வருவீங்களா, அப்ப நான் உங்க ஷோவை பாக்குறேன், சரி சரி சூப்பர் தம்பி அப்படின்னு அவங்களும் பாராட்டுறாங்க. தலைவர் செம்ம ஜாலியா அப்படியே வெலரியா கிட்ட வந்து வெலரியா நாங்க இந்த ஊர்ல தான் இருக்க போறோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஜாலியாகிறாரு. அந்த இடத்துல நம்ம சீக்கோவும் இருக்காரு. சீக்கோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. சீக்கோ நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல சீக்கோவுக்கும் அவ்வளவு சந்தோஷம்.
சந்தோஷம், இனிமே நம்ம எல்லாருமே இந்த ஊருக்காரங்கடா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஸோ கேலோடைய அப்பா வந்து இந்த வேலையை விட போறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஷன் ஒர்க் முடியணும், அதை முடிச்சுட்டு அவர் வேற வேலைக்கு போகலாம். ஆனா மழை ரொம்ப அதிகமா பெய்யுது, இந்த நேரத்துல வேலை செய்ய வேணாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இந்த வேலையை கான்ட்ராக்ட் எடுத்த கான்ட்ராக்டர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீங்க மழையில நனைஞ்சிட்டீங்கன்னா என்ன கரைஞ்சு போயிடுவீங்களா, நீங்க இந்த மாதிரி மழை பெஞ்சா வெயில் அடிச்சா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றதுனாலதான் ஏன் மிஷினையே கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒழுங்கா வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்ம காலோடைய அப்பா மீதி இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு வேலை செய்யறாங்க ட்ராக்ல. ஸோ கேலு ஸ்கூலுக்கும் போறாரு. டீச்சர் வந்து புக்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியல, ஏன்னா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்குது. வார்த்தைகளை அவங்களால பார்க்க முடியல. உடனே கேலு, டீச்சர் நான் என்ன படிக்கட்டுமா அப்படின்னு அந்த புக்கை வாங்கி இவரு படிக்கிறாரு. ஸோ அப்பதான் இவங்க ஸ்கூலுக்கு வெளியே கூட்டமா ஆளுங்க வராங்க. டீச்சரை தனியா கூட்டிட்டு போறாங்க. டீச்சர் அதுக்கப்புறமா வந்து கேலையும் கூட்டிட்டு போறாங்க. என்ன ஆச்சுன்னா, கேலோடைய அப்பா மலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல, அப்போ ஒரு மின்னல் தாக்கி அவரு கூட இருந்த சில பேர்லாம் இறந்து போயிட்டாங்களாம். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கேல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்க அப்பாவோட உடம்ப பார்த்து கேலும் அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. ஸோ இறந்து போனவங்கள சவப்பெட்டியில போட்டு புதைக்கிறாங்க. இந்த டைம்ல சிட்டில அந்த ஹியூகோன்றவரு மொத்த லிஸ்ட்ல இருக்கிற ஸ்கூலையும் பார்த்து முடிச்சு விஷயத்த சொல்லிட்டாரு. திரும்ப ஆஃபீஸ்க்கு வராரு. அகைன் இன்னொரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம கேல் படிக்கிறாருல நம்ம டீச்சரோட ஸ்கூலு, அந்த ஸ்கூல்லையும் போயிட்டு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ உடனே யூகோவும் அவருக்கு மேல இருக்கிற ஒருத்தர்கிட்ட, சார் பாவம் பசங்க கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க, நான் போயிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஒவ்வொரு ஸ்கூல்லையும், என்னால போக முடியாது, அதெல்லாம் முடியாது ஹியூகோ, நீ தான் போகணும் அப்படின்னு அனுப்ப வேற வழி இல்லாம இப்ப அவரு நம்ம டீச்சருடைய ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்காரு. எங்க நம்ம கேல் அவ்வளவுதான், அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இங்க இவங்களால வாழ முடியாது, அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம கிளம்பி வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல கேலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இங்க வாழ போறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எல்லார்கிட்டயும் சொன்னாரு. ஆனா இப்ப திரும்பவும் ஊரை விட்டு போக போறாங்க. ஸோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸை நீ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்தா அடிக்கடி வந்து பாத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேல் வந்து வேணாமா, நம்ம போனா திரும்ப இந்த ஊருக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட அம்மா, நான் வளர்க்குற என்னோட டாகையும் கூட கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்க, இல்ல கேல் முடியாது, டாக் எல்லாம் கூட்டிட்டு அதெல்லாம் நம்மளால பாத்துக்க முடியாது, அது இங்கேயே டீச்சரோட இடத்துலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல கேலும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ட்ரெயினும் கிளம்ப போகுது. அப்ப நம்ம வெளரியாவும் டியூட்டோவும் வந்து, ஏய் கேல், டீச்சர் உன்னை வர சொன்னாங்க, அவங்க உனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்ல அம்மாவும் சரி போயிட்டு வா, டீச்சர் கிட்ட கடைசியா குட் பை சொல்லிட்டு வான்னு சொல்றாங்க. கேலும் வேகமா இவங்க கூட டீச்சரை பார்க்க போறாரு. பார்த்தா அங்க எல்லா பசங்களும் வந்திருக்காங்க. ஒரு போட்டோகிராஃபரும் வந்திருக்காரு. ஏய் கேல் சீக்கிரம் வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காடுறாங்க. போட்டோவையும் எடுக்க போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம சீக்கோவும் வந்திருக்காரு ஆளு. கேலும், ஏய் சீக்கோ நீ வந்துட்டியா, நீ தானே சொன்ன படிச்சாதான் நம்மளால அவங்கள பழி வாங்க முடியும்னு, அதான் படிக்கலாம்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சீக்கோ சொல்றாரு. ஸோ எல்லாருமே சந்தோஷமா ஒன்னா அந்த போட்டோவை எடுக்கிறாங்க. ஸோ அப்புறம் டீச்சர் கேல் கிட்ட தனியா பேசுறாங்க. கேலும், டீச்சர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அப்பா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு அம்மா சொல்றாங்க, எனக்கு படிக்க முடியுமா அப்படின்னு எதுவும் தெரியல டீச்சர். கேல், உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஏதாவது ஒரு பூச்சி கொண்டு வான்னு சொன்னேன், நீ சேலமெண்டர் கொண்டு வந்தல, அந்த சேலமெண்டர் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அழகா மாத்திக்கிட்டு சர்வை பண்ணக்கூடிய ஒரு உயிரினம், அதே மாதிரி தான் மனுஷங்களான நம்பணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீ நல்லா படிக்கணும், நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவா தான் நீ ஆவ அப்படின்னு சொல்லி டீச்சர் ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம கேல் அங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஓடி வந்து டீச்சரை கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஏன்னா அந்த டீச்சரை கேலுக்கு அவ்வளவு பிடிக்கும். டீச்சரும் நம்ம கேலை வந்து அவங்க பையனை நினைக்கிறாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்புறம் கேல் ட்ரெயினுக்கு வந்துடுறாரு. டோர்லாம் க்ளோஸ் ஆகி ட்ரெயினும் கிளம்ப போகுது. இந்த டைம்ல தான் அந்த வெள்ளரியா பொண்ணு வேகமா ஓடி வரா. கடைசியா கேல் கிட்ட குட் பை சொல்லலாம் அப்படின்னு வெள்ளரியா கூடவே அந்த டாகும் ஓடி வருது. இதை தான் நம்ம படத்தோடைய ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஸோ ட்ரெயினும் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. பின்னாடியே வெள்ளரியா ஓடி வராங்களா. கேலோடைய அம்மா, ஏ வெள்ளரியா ஓடி வர பாரு அப்படின்னு சொல்ல விண்டோவை திறந்து கேலும் வெளியே பார்த்து, வெள்ளரியா நான் போயிட்டு வரேன் குட் பை அப்படின்னு சொல்றாரு. ஓடி வந்துகிட்டு இருக்கிற வெள்ளரியாவும், பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சீக்கிரமா வா அப்படின்னு கத்துறாங்க. வெள்ளரியா மட்டும் கிடையாது, நம்ம டியூர்டோ அப்புறம் நிறைய பசங்கலாம் கேல் நாங்க உன்னை மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ட்ரெயின் பின்னாடியே ஓடி வராங்க. கேலும் அவங்க எல்லாரையும் பார்த்து, கவலைப்படாதீங்க நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல சீக்கோ இருக்காருல, அவரும் அங்கதான் இருக்காரு. டே கேல், நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்ல நம்ம கேலும் அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து எல்லாரும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுச்சா, பின்னாடியே ஓடிக்கிட்டு வந்த வெள்ளரியா மத்த பசங்களால ஓட முடியல அதுக்கு மேல. ஆனா நம்ம கேலோடைய டாக் இருக்குல்ல, அது பின்னாடியே ஓடி வந்துகிட்டே இருக்கு. அந்த டாகும் அதால முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்டா போறதுனால அப்படியே முடியாம டாக் சோகமா நிக்குது. நம்ம கேல நினைச்சு அதுவும் கஷ்டப்படுது பாவம். சோ நம்ம டீச்சர் வந்து கிளாஸ்ல இருக்காங்க. ட்ரெயின் போற சவுண்டு, ஏன்னா அந்த ட்ராக் வந்து அவங்க ஸ்கூல் வழியா போகுது. சோ அந்த ட்ரெயின் அவங்க பாக்குறாங்க. நம்ம கேல் போனதை நினைச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இறந்து போன பையன் திரும்ப நம்ம கிட்டயே வந்துட்டான் அப்படின்னு கேல் அவங்க பையனா நினைச்சாங்க. ஆனா நம்ம கேல் போயிட்டானா, டீச்சரோட பையன் இறந்து போகும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தை இப்பயும் அனுபவிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேலும் நினைச்சுக்கிட்டே அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா படிக்கணும் அப்படின்னு அவரோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ஹியூகோ இருக்கார்ல, அவர் ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம டீச்சருடைய ஸ்கூலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக வராரு. பார்த்தா அங்க நம்மளோட டீச்சர் இல்ல, வேற ஏதோ ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் இப்போ இந்த ஸ்கூலோட டீச்சரா. இவ்வளோ நேரம் இந்த ஹியூகோ அப்படின்றவருடைய கதையை காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா இதெல்லாம் பிரசன்ட் டைம்ல நடக்கிறது கிடையாது, ஃபியூச்சர்ல நடக்கிறது. அதோட இப்போ இந்த ஸ்கூலுக்கு டீச்சரா இருக்காங்களே இந்த லேடி, இவங்க முகத்தை பார்த்தா தெரியல யாருன்னு. இவங்க வெலரியா தான். வெலரியா வளர்ந்து இந்த ஸ்கூலுக்கே டீச்சரா ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஹியூகோன்றவரும் வெலரியா கிட்ட வந்து இந்த மாதிரி புது ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு, அதனால பழைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது சார், இங்கே படிக்கிறவங்களாம் ஏழை குழந்தைங்க, நீங்கள் புது ஸ்கீம் கொண்டு வர வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வெலரியா முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே ஹியூகோவும் எனக்கும் தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு. ஆமா இப்போ இந்த ஊர்ல வருஷம் வருஷம் சர்க்கஸ்லாம் வருதா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வெலரியா கேட்கும் பொழுது, வெலரியா இன்னும் தெரியலையா நான் யாருன்னு, நான் தான் கேல் அப்படின்னு சொல்ல, வெலரியாவால ஷாக்க தாங்க முடியல. கேல் உண்மையிலேயே அது நீதானா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்னதான் இவங்க இப்ப வளர்ந்து இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இன்னமும் குட்டி வெலரியாவும் குட்டி கேலும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம கேல் வந்து இந்த டவுனை விட்டு போனதுக்கு அப்புறம் நல்லா படிக்கிறாரு. டீச்சர் சொன்னதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு படிப்பை ஃபோக்கஸ் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல ஒரு ஆஃபீஸராகவும் ஆகுறாரு. ஸோ அப்பதான் இந்த மாதிரி ஸ்கீமிங் எல்லாம் கொண்டு வராங்க, ஒவ்வொரு ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த ஊருக்கு வர வேணாம் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா இந்த வேலையே அவரே இந்த ஸ்கூலுக்கு வர வைக்கிற மாதிரி ஆக்கிடுச்சு. ஸோ வெலரியாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். கேலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்க, நம்ம டியூர்ட்டோ இருக்கான்ல, அவன் ட்ரெயின் தான் ஓட்டுறான், ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் சீக்கோ அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் நல்லா படிச்சு நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இப்ப செம பிஸியா இருக்காங்க, அவங்கள பார்க்கறதே கஷ்டம். நான் நம்ம டீச்சர் இறந்து போனதுக்கு அப்புறம் நானே இந்த ஸ்கூலுக்கு டீச்சரா மாறிட்டேன். இது நம்ம டீச்சர் இறந்து போயிட்டாங்களா? ஆமா, அவங்களுக்கு கண்ணுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து கண்ணு தெரியாம ரொம்ப நாள் இருந்தாங்க, அதுக்கப்புறமா அப்படியே இறந்துட்டாங்க. எது என்னவோ கேல், நீ படிச்சு நல்ல பதவியில இருக்கியா, அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, இல்ல வெலரியா நான் இந்த வேலையை விட்டு நிக்கலான் இருக்கேன். இந்த வேலையை விட்டு நின்னுட்டு என்ன பண்ண போற? இல்ல என்னோட ஆசையே வந்து நம்ம டீச்சர் மாதிரி ஆகணும்னு தான். சோ நானும் இந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை செய்யட்டுமா? இல்ல கேல் எல்லா ஸ்கூலையும் மூட போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னல. இல்ல நான் பேசின எல்லாருமே முடியாதுன்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே முடியாதுன்னு சொல்றதுனால கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியாது. நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ நான் அதுவா தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இப்ப இந்த ஊர்லயே இந்த ஸ்கூல்ல டீச்சரா ஆகுறாரு. அம்மா வெலரியா என்னுடைய டாக் எங்க அப்படின்னு கேட்க, அது வயசாகி இறந்து போய் இப்ப சுத்திக்கிட்டு இருக்கல நிறைய டாக்லாம், அது எல்லாமே உன்னோட டாகோட பேர குழந்தைங்க தான். அப்புறம் கேல் நீ என்னைக்கா இருந்தாலும் திரும்ப வருவேன்னு டீச்சர் உனக்காக ஒன்று கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வெலரியா ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கேலுடைய கண்ணுக்கு டீச்சரே வந்து கொடுக்குற மாதிரி தெரியுது. அவரும் ஓபன் பண்றாரு. சின்ன வயசுல காமிக் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த புக்கை தான் பத்திரமா அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம கேலும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ கேலுடைய அப்பா இறந்து போய் இந்த ஊர்ல தானே புதைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவரோட சமாதிக்கும் போய் பார்க்கறாரு. ஸோ கேல் வந்து எதுக்காக அவரோட பேரை ஹியூகோன்னு மாத்திட்டாருன்னா, ஏன்னா அவருக்கு வந்து பழச நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ அதனால ஹியூகோன்னு ஒரு புது லைஃபை வாழலான்னு பேரெல்லாம் மாத்திக்கிட்டாரு. ஆனா இப்ப திரும்பவும் அந்த டவுனுக்கே வந்து அவரு படிச்ச ஸ்கூல்லையே ஒரு டீச்சரா, அதோட நம்ம வெலரியாவையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான லைஃபை இதுக்கப்புறம் வாழ போறாரு. ஸோ அப்படியே கேல் அந்த ஸ்கூல்ல நடந்து போறாரு. பசங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பசங்களா பார்த்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குட்டி மலை மாதிரி இருக்கு, அந்த மலை மேல ஏறி நின்னு பாக்குறாரு. ஆனா கேல் வந்து அவரு சின்ன பையனா அந்த மலை மேல நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. நமக்கும் அப்படிதான் காட்டுறாங்க. ஏன்னா அந்த கேல் டீச்சர் கிட்ட சொல்லிருப்பாரு, நான் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா உங்களை மாதிரி ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு டீச்சர் கிட்ட சொல்லிருப்பாரு. இப்ப அந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ டீச்சர் சொன்னது உண்மைதான். நம்ம என்னவா ஆகணும்னு நம்ம ஆள் மனசுல நினைக்கிறோமோ கண்டிப்பா நம்ம அதுவா தான் ஆகும். ஸோ இப்படின்னு நம்ம கேல் அப்படியே அவரோட மனசுல நினைச்சுக்கிட்டே சந்தோஷப்படுறாரு. இந்த இடத்துலயே வேர் த ட்ராக் என்ஸ்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ அந்த கதையை கேட்கும் பொழுது எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் வந்து 9th படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு சில பசங்க கூடலாம் சேர்ந்து நான் ரொம்ப ஓவரா பண்ணி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். டீச்சரை வந்து பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்தாதான் உங்களை கிளாஸ்லயே விடுவேன் அப்படின்னு என்னையும் ஒரு பையனையும் வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம்னா என்னடா சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு வீட்டில் கேட்பாங்கல்ல, அதனால பீச்சு பார்க்கு அப்படின்ற மாதிரி சுத்திட்டு கரெக்டா ஸ்கூல் விடுற டைமுக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறோம். டீச்சர் போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க பேரண்ட்ஸ் எங்கன்னு. அந்த பையன் அடி வாங்கின உடனே டக்குன்னு வெளியே போயிடுறான். ஆனா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, கிளாஸ்க்குள்ள போகணும்னு தோணுது. அதனால அடி வாங்கிட்டு கிளாஸுக்கு வெளியவே நிப்பேன். டீச்சர் வெளியே வந்து போட்டு பொலன்னு பொலந்து அனுப்புவாங்க வெளியே என்ன. ஸோ நானும் அந்த பையனும் திரும்ப பீச்சு பார்க்கு அப்படின்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்துருவோம். ஸோ அப்பவும் வீட்டில் எதுவும் சொல்லலை, ஏன்னா பயம். அடுத்த நாள் கிளாஸுக்கு போனா அகைன் திரும்பவும் செம்மடி. ஒரு அடி வாங்கின உடனேயுமே அந்த பையன் நேரா வெளியே போயிடுவான். ஆனா நான் கிளாஸ்ல ஒரு அடி வெளியே ஒரு அடின்னு செம்மடி வாங்கிட்டு தான் வெளியே வருவேனே. வெளியே அந்த பையன் எனக்காக வெயிட்
பண்ணுவான், என்னடா பீச் போலாமா அப்படின்னு கூப்பிட, இல்லடா வேணாம் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூட போகாம நேரா வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அடுத்த நாளே பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி நான் கிளாஸ்க்குள்ள போயிட்டேன். ஸோ அந்த பையன் திரும்ப கிளாஸ்க்குள்ள வரதுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. அவனும் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து தான் உள்ளேயே விட்டாங்களே. ஸோ உள்ள வந்து அந்த பையன் பேச ட்ரை பண்ணுவான். ஆனா நான் வந்து என்னோட பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த பசங்க கூடலாம் சேர்ந்து தான் நான் பஸ்ல ஒழுங்கா போகாம தொங்கிட்டு போறதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணாம கம்முன்னு நல்ல பிள்ளையா இருக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்னை போட்டு அடிச்ச அந்த டீச்சர் மேல இருக்கிற கோவம் மட்டும் எனக்கு குறையவே இல்லை. அப்படியே கடுப்புலயே இருந்தேன். அவ தான் ஒரு நாள் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் மாதிரி வச்சாங்க. அப்ப அந்த டீச்சர் சொன்னாங்க, நீ அந்த பையன் கூட சேர்ந்து கெட்டு போயிருப்ப, உன்னை போட்டு செம்ம அடி அடிச்சதுனால தான் நீ திருந்தின அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கும் புரிய வந்தது, நான் அந்த பையன் கூட சேர்ந்து இருந்தா நேரத்துக்கு எப்படி இருந்திருப்பேன், குடிச்சிருப்பேன், சிகரெட் பிடிச்சிருப்பேன், தொங்கிட்டு போயிட்டு எங்கேயாவது விழுந்து செத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே நடக்காததுக்கு காரணம் என் டீச்சர் அடிச்ச அடிதான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் சிகரெட் பிடிச்சது கிடையாது, சரக்கு அடிச்சது கிடையாது, இதுக்கு மேலையும் அந்த கருமத்தை பண்ணவே மாட்டேன். ஸோ அன்னைக்கு தான் என் டீச்சரையே நான் புரிஞ்சுக்கிட்டேனே. எப்பவுமே அந்த டீச்சர் கிட்ட அவ்வளோவா பேசவே மாட்டேன், ஒதுங்கியே தான் இருப்பேன். ஆனா அடுத்த நாள்ல இருந்தே அந்த டீச்சர் கிட்ட நான் நல்லா பேச ஆரம்பிச்சேன். திடீர்னு டீச்சர் கிளாஸுக்கு வரவே இல்லை, என்ன ஏதுன்னே புரியல. அப்பதான் சொன்னாங்க, டீச்சருக்கு வந்து உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களான்னு. எல்லா பசங்களும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அந்த டீச்சர் வந்து பயங்கரமா அடிப்பாங்கன்னு யாருக்குமே பிடிக்காது, எனக்கும் பிடிக்காம தான் இருந்தது. அன்னைக்கு அந்த கிளாஸ்ல அந்த டீச்சர் வரல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு கஷ்டப்பட்ட ஒரே ஸ்டூடெண்ட் நான் தான். ஸோ அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பிரேயர்ல சொல்றாங்க, இந்த மாதிரி டீச்சர் வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க, அவங்க பசங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். ஸோ நான் ரொம்ப அடிச்சிட்டேன், அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு டீச்சர் சொன்னதா பிரேயர்ல சொன்னாங்க. ஸோ எங்க டீச்சர் வந்து கிளாஸ் பசங்க எல்லாரையும் பொதுவாக சொன்ன மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த வருஷத்துல அந்த டீச்சர் கிட்ட அதிகமா அடி வாங்கினதே நான் தான், ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் டீச்சர் என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, நான் எவ்வளவோ மனுஷங்களை பார்த்துட்டேன். ஆனால் இன்னமும் உங்ககிட்ட நான் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் டீச்சரை பற்றி தான். ஏன்னா டீச்சர்ஸ்ன்றவங்க வேற லெவல். ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், அவங்கள விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புரிஞ்சுப்போமே. ஸோ நான் சொல்லிக்கிட்டு இருந்த டீச்சரோட பேர் என்ன தெரியுமா, மல்லிகா டீச்சர். பேரை கேட்டவனுமே டீச்சர் அழகா இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான், பார்க்க டெரரா இருப்பாங்க, எல்லாருமே பயந்து நடுங்குவோம். ஸோ இந்த கதையை கேட்ட உடனே டக்குன்னு ஏன்னு தெரியல அந்த டீச்சர் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டாங்க. நானும் என்னென்னமோ உங்ககிட்ட உளறிக்கிட்டு இருக்கேன், ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.